கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணிய தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கி ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் வதக்கிய பொருட்கள், உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து பொடித்து எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்த விழுது, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிறிதளவு கருவேப்பிலை, வேக வைத்து மசித்த 3 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் 100 கிராம் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இந்த பதத்திற்கு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 4 பிரெட் ஸ்லைஸை ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பிரெட் ஸ்லைஸில் க்ரீன் சட்னி, ரெடி பண்ணிய பொடி, இன்னொரு பிரெட் ஸ்லைஸ், ரெடி பண்ணிய உருளைக்கிழங்குல இது மாதிரி தட்டி ரெடி பண்ணிய பிரெட் ஸ்லைஸை வைத்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கடலை மாவில் பிரட்டி சூடான எண்ணெயில் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி வேக வைத்து எடுத்துக்கலாம். வடை பாவ் ரெடி.